சங்கீதம் 103 1 முதல் கொண்டு 2 வசனங்களை இந்த நாளின் கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆதாரமாக நாம் திருப்பிக் கொள்வோம். சங்கீதங்களின் புத்தகம் 103வது சங்கீதம் 1 முதல் கொண்டு 3 வசனங்களை சேர்ந்து ஒரு வாசி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து அடுத்து 2 வசனங்களையும் வாசிப்போம். உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. இந்த மே மாதம் இந்த முதல் வாரத்துல ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு நேராக ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வார்த்தையாக, நம்மை குணப்படுத்துகிற ஒரு வார்த்தையாக, நம்முடைய ஆத்துமாவை தேற்றுகிற ஒரு வார்த்தையாக இதோ இந்த நாளில பனிபோல் நம்மேல் இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. சங்கீதங்களின் புத்தகம் 103 1 முதல் கொண்டு 5 வசனங்களை நாம் வாசித்தோம். அங்கே சொல்லப்பட்ட வசனத்துல முதல் வசனம் சொல்கின்றது, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ வாசித்த இந்த வசனம் திருச்சபைகளில எல்லாருக்கும் ஒரு பரிச்சயமான, எல்லாரும் நன்றாக தெளிவாக அறிந்த ஒரு வேத வசனம். ஏனென்று சொன்னால், நாம் ஆராதனையை முடிந்து தேவ செய்தியை முடித்து கடைசி நிறைவு ஜபம் முடித்த பிற்பாடு இந்த வசனத்தை எல்லா சபைகளிலும் சொல்கிறார்கள். என்ன வசனம்? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் அப்படின்னு சொன்னால் ஆராதனை முடிந்து விட்டது என்று சொல்லி அர்த்தம். ஆனால் இப்பொழுது ஆராதனையும் செய்தி முடிந்து விட்டது என்று நினைக்க கூடாது. இனிதான் தேவ செய்தி நமக்கு ஆரம்பமாய் கொண்டிருக்கின்றது. இந்த வசனம் ஆராதனை முடிவிலே சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை என் ஆத்துமாவே என்று ஆரம்பிக்கின்றது. இந்த வசனம் ஆண்டவரை பார்த்து சொல்கின்ற ஒரு வசனம் அல்ல, ஆண்டவரை பார்த்து செய்கின்ற ஒரு ஜெபமும் அல்ல. மாறாக இந்த வசனம் நம்முடைய ஆத்துமாவை பார்த்து சொல்லுகின்ற ஒரு வசனம். ஆண்டவருக்கு ஆராதனை செய்தோம், பாடல்களை பாடினோம், சாட்சிகளை சொன்னோம், காணிக்கைகளை கொடுத்தோம், தேவனுடைய வார்த்தைகளை கேட்டோம், வீட்டுக்கு கடந்து செல்ல போகிறோம். அந்த வேளையிலே தான் முடிவில என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சொல்லி ஆண்டவருக்கு சொல்லுகிறதல்ல, நம்முடைய ஆத்துமாவை பார்த்து சொல்கிறோம். என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, உங்கள் பேரை கூட நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். என் ஆத்துமாவே நீ கர்த்தரே ஸ்தோத்திரி. கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறது மாத்திரம் அல்ல, அவர் செய்த நன்மைகளை நீ மறந்து விடாதே என்று சொல்லி ஆத்துமாவுக்கு ஒரு எச்சரிப்பையும் ஆத்துமாவுக்கு ஒரு நினைப்பூட்டுதலையும் உண்டாகும் வண்ணமாக ஆலயத்தின் ஆராதனை முடிவில் இந்த வசனம் சொல்லுகின்றது. நாம் எல்லாரும் ஆராதனை முடிந்த பின்னாடிதான் இந்த வசனங்களை சொல்லுவோம் என்று சொன்னால், சங்கீதக்காரனாகிய தாவீது வித்தியாசமான ஒரு அனுபவம் உள்ளவர். அவர் என்ன சொல்லுகிறார்? அவர் ஆராதனை ஜெபம் ஆரம்பிப்பதற்கு முன்பதாகவே, தேவனோடு அவர் ஜெபிப்பதற்கு முன்பதாகவே தன்னை தட்டி எழுப்புகிறார். ஆத்துமாவே, ஏன் என்று சொன்னால்
எரேமியா புத்தகத்திலே வாசிக்கின்ற பொழுது, எல்லாவற்றை பார்க்கிலும் ஆத்துமாவே மகா திருக்குள்ளதும் கேடும் நிறைந்ததுமாயிருக்கின்றது, அது அறியத்தக்கவன் யார் என்று எரேமியாவிலே வாசிக்கின்றோம். இன்னும் இருதயமே, நம்முடைய இருதயமே அநேக வேளைகள்ல நம்மை பாவத்திற்குள்ளாக கொண்டு போகின்ற ஒரு மகா பெரிய மோசமான ஒரு அவயவமாய் காணப்படுகின்றது. ஆகவே தான் தாவீது சொல்கிறார், என் இருதயமே, நீ கர்த்தரை ஆராதனை செய்ய போகிறாய், கர்த்தரை துதிக்க போகிறாய். ஆகவே உன் சிந்தனை எங்கும் செல்லக்கூடாது. உன்னுடைய இருதயத்தில கர்த்தரை மாத்திரமே துதிக்கின்ற ஒரு எண்ணம், தேவனோடு ஆவியாய் ஆராதிக்கின்ற ஒரு எண்ணம் வர வேண்டும் என்று சொல்லி தாவீது தான் இருதயத்திற்கு ஒரு கடிவாளத்தை போட்டு ஆண்டவருக்கு நேராக திருப்புகிறார். Praise the Lord. Hallelujah. அப்போ தாவீது சொல்கிறார், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. யோவான் புத்தகம் 2 அதிகாரத்தில் வாசிக்கின்ற பொழுது அங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், தேவனை ஆராதிக்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார். தேவனை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க வேண்டுமானால் நம்முடைய இருதயம் சரியாக இருக்க வேண்டும், நம்முடைய ஆத்துமா சரியாக இருக்க வேண்டும், நம்முடைய உள்ளம் சரியாக இருக்க வேண்டும். நம்முடைய உள்ளமும் நம்முடைய ஆத்துமாவின் சிந்தனையும் தேவனுக்கு நேராக உயர்த்தப்படாமல் வெறுமனே நாம் ஆராதனையிலே கூச்சல் போடுவதோ, இல்லாவிட்டால் நாம் கத்துவதோ, இல்லாவிட்டால் ஜெபிப்பதோ, அதனால எந்த ஒரு நன்மையும் உண்டாக போவது கிடையாது. அதனால தேவனுக்கு எந்த ஒரு மகிமையும் உண்டாக போவது கிடையாது. ஆகவே முதலாவது நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கின்ற பொழுது நம்முடைய ஆத்துமாவை ஒருமுகப்படுத்த வேண்டும், நம்முடைய ஆத்துமாவை சீர்படுத்த வேண்டும், நம்முடைய ஆத்துமாவை கர்த்தருக்கு நேராக திருப்ப வேண்டும். நம்முடைய ஆத்துமாவை சரி செய்து ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்கின்ற பொழுது, ஸ்தோத்திரம் பண்ணுகிற பொழுது நிச்சயமாகவே நம்முடைய ஆத்துமா, அதன் மூலமாய் செய்யப்படுகிற விண்ணப்பம், அதன் மூலமாய் செய்யப்படுகிற ஜெபம் தேவனுடைய சமூகத்திலே பிரியமாக இருக்கும். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரை பார்த்து பேசுகிறோம், மனுஷரை பார்த்து பேசுகிறோம். ஆனால் தேவ ஜனமே, நம்முடைய ஆத்துமாவை பார்த்து பேசுகிறோமா? நம்முடைய ஆத்துமாவை குறித்து நாம் ஆராய்ச்சி செய்கிறோமா? அதிலே தான் நாம் அநேகர் தவற விட்டு விடுகிறோம். நாம் உட்கார்ந்து தேவ சமூகத்தில் உட்கார்ந்து கண்களை மூடி நம்மை ஆராய்ச்சி செய்து பார்க்க வேண்டும். தாவீது அநேக வேளைகளில அவர்தான் சொல்கிறார் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, என் ஆத்துமாவை உம்மிடத்திலே உயர்த்துகிறேன், ஆண்டவரே, என் ஆத்துமாவை உம்மிடத்திலே தாழ்த்துகிறேன், என் ஆத்துமாவை நீர் பரீட்சித்து பார், என் ஆத்துமாவை, என் உள்ளந்திரியங்களை சோதித்து பாரும். ஏனென்று சொன்னார், என்னுடைய வாய் மாத்திரம் வெண்கலத்தை போல சத்தமிட்டு என் இருதயம் தேவனுக்கு விட்டு தூர இருந்து விடக் கூடாது. முதலாவது சீர்பட வேண்டியது என்னுடைய இருதயம் ஆண்டவரே, சீர்பட வேண்டியது என்னுடைய ஆத்துமா. ஆகவே என் ஆத்துமாவை சீர்தூக்கி பார்க்கிறேன் என்று சொல்லி தன் ஆத்துமாவை தேவனிடத்திலே வைத்து அதை ஆராய்ச்சி பண்ணுகிற ஒரு மனுஷனாக தாவீது காணப்பட்டார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதங்களின் புத்தகம் 42வது சங்கீதம், சங்கீதம் 42 1வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது தாவீது அழகாக அங்கே சொல்கிறார், வானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல, வானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல. நல்ல கவனிங்கள், மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே, என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் வாஞ்சித்து கதறுகிறது. அப்போ தன்னுடைய ஆத்துமா ஆண்டவரை பார்த்து ஜெபிப்பதற்கு,
இணைந்து கொள்வதற்கு அவருடைய ஆத்துமா ஒரு மான் வனாந்திரத்திலே தண்ணீரினாலே தவிக்கின்ற வேளையிலே தண்ணீருக்காக ஏங்குகின்றதோ அதுபோல தாவீதின் ஆத்துமா ஆண்டவரின் மேல் தாகமாயிருந்தது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏன் என்று சொன்னால் சங்கீதக்காரனாகிய தாவீது 42வது சங்கீதத்தை எழுதுகிற பொழுது அவர் தன் தேசத்தை விட்டும் அவர் தன் அரண்மனையை விட்டும் எதிரிகளின் தொந்தரவினால அவர் மலைகளிலே வாசம் பண்ணுகிறார். மலைகளிலே வாசம் பண்ணுகின்ற பொழுது அங்கே நீங்கள் வாசிக்கின்ற பொழுது சங்கீதம் 42 6 வசனத்தை வாசித்து பாருங்கள். என் தேவனே என் ஆத்துமா எனக்குள் கலங்குகிறது. என் தேவனே என் ஆத்துமா எனக்குள் கலங்குகின்றது. ஆகையால் யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறு மலைகளில் இருந்தும் உம்மை நினைக்கின்றேன். பாருங்க, அவர் தன்னுடைய அரண்மனையை விட்டும் தன் ஊரை விட்டும் தன்னுடைய ஜனங்களுடைய தொடர்பு எல்லையை விட்டு அவர் ஒரு வனாந்திரமான ஒரு மேட்டிலே அவர் ஒரு காட்டிலே தன்னந்தனியாக அவர் இருக்கின்ற பொழுது அவருடைய ஆத்துமா உடனே ஆண்டவரை நினைக்கின்றது. அதான் சொல்றாரு பாருங்க, ஆண்டவரே என் ஆத்துமா சிறுமலைகளில் இருந்தும் யோர்தான் தேசத்தில் இருந்தும் கண்மலைகளில் இருந்தும் என் ஆத்துமா உம்மையே தாகமாய் நோக்கி கொண்டிருக்கிறது ஆண்டவரே. அதே சங்கீதம் 42 4வது வசனத்தை வாசித்து பாருங்கள். முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோடு கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோடு தேவாலயத்திற்கு போய் வருவேனே. இவைகளெல்லாம் நான் நினைக்கின்ற பொழுது என் உள்ளம் எனக்குள்ளே உருகிறது என்று சொல்கிறார். அவர் சிறுமலையிலும் எர்மோன் மலைகளிலும் யோர்தான் தேசத்திலும் அவர் தன்னுடைய ஆத்துமாவை தாழ்த்தி தன் ஆத்துமாவை பரீட்சித்து தன் ஆத்துமாவை சீர்படுத்தி ஆண்டவரை பார்த்து அவர் ஜெபிக்கின்றார். ஜெபிக்கின்ற பொழுது உடனே தேவனுடைய ஆலயத்தின் மேல் அவருடைய எண்ணம் போகின்றது. அவர் தன்னுடைய அரண்மனையை பார்க்கிலும் தேவனுடைய ஆலயத்தை தான் அவர் அதிகமாக விரும்பினார், அதிகமாக அவர் வாஞ்சித்தார். ஆகவே அவர் சொல்லுகிறார், முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோடு ஆராதனை செய்கிற ஜனங்களோடு கூட்டத்தோடு கூட நான் தேவனுடைய ஆலயத்திற்கு போய் வருவேனே. கூட்டத்தின் களிப்பும் கூட்டத்தின் மகிழ்ச்சியும் அதோடு கூட சேர்ந்து கர்த்தரை நான் ஆராதனை செய்து வந்தேனே. இப்பொழுது அந்த சந்தர்ப்பம் எனக்கு இல்லை. நான் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறேன். நான் தன்னந்தனியாக இந்த மலையிலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறேன். இவைகளை நான் நினைக்கின்ற பொழுது என் உள்ளம் எனக்குள்ளாக உருகிறது ஆண்டவரே என்று சொல்லுகிறார். தன் ஆத்துமா அவ்வளவு தூரம் வியாகுலப்பட்டது, ஆண்டவருக்கு ஆராதனை செய்ய முடியவில்லையே என்று சொல்லி. இன்றைக்கும் கூட நம்முடைய சூழ்நிலைமை அப்படிதான் இருக்கின்றது. 1.5 மாதங்களுக்கு முன்னால நம் ஜனங்களோடு கூட கர்த்தருக்கு ஆராதனை செய்தோம். கூட்டத்தோடு கூட கர்த்தருக்கு ஆராதனை செய்தோம். ஆடல் பாடல் இன்னும் ஜனங்களுடைய ஆரவாரத்தோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்தோம். ஆனால் இப்பொழுது அவர்கள் வீடுகளிலே நாம் உட்கார்ந்து நாம் தேவனுக்கு தனிமையிலே நாம் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய ஊழியர்கள் எல்லாம் பெரும் திரள் கூட்டத்திற்கு முன்னாலே நின்று தேவ செய்தி கொடுத்தவர்கள் இன்றைக்கு வெறுமனே சபையிலே நின்று தேவ செய்தி கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தமான நிலைமை உண்டாயிருக்கின்றது. தாவீது போல இதெல்லாம் நாம் நினைக்கின்ற பொழுது நம்முடைய உள்ளம் நமக்குள்ளே வேதனைப்படுகிறது, நம்முடைய இருதயம் நமக்குள்ளாக கலங்குகின்றது. தேவனுடைய பிள்ளையே, உங்களுடைய ஆத்துமா இதை குறித்து கலங்குமே ஆனால் நீங்கள் உண்மையாகவே தேவன் பால் தேவனோடு கூட இணைந்து அவரோடு கூட இணக்கமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி அர்த்தம். உங்கள் ஆத்துமாவை குறித்து நீங்கள் மிகுந்த கவனத்தோடு கூட உங்கள் ஆத்துமாவை தேவனுக்கு நேராக நீங்கள் திருப்பிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி அர்த்தம். மத்தேயு சுவிசேஷம்
12வது அதிகாரம் 14வது வசனம் முதற்கொண்டு 17வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால், தன் ஆத்துமாவை குறித்து பெருமையாய் எண்ணின, தன் ஆத்துமாவை குறித்து மேம்பாடாய் சிந்தித்த ஒரு மதிகடனை குறித்து ஆண்டவர் அங்கே ஒரு ஓமையாக சொல்கிறார். வாசிங்கள். அப்பொழுது பரிசேயர் வெளியே போய், மத்தேயு சுவிசேஷம் 12வது அதிகாரம் 17 அங்க சொல்லப்பட்டு பாருங்க. ஒரு ஐஸ்வர்யமான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் தன்னுடைய விளைநிலத்திலே விளைந்த தானியங்களை எல்லாவற்றையும் அறுத்து கொண்டு வந்து தன்னுடைய வீட்டிலே அவைகளை சேர்த்து வைத்து, தன்னுடைய வீட்டிலே அவைகளை தானியங்களை நிரப்பி வைத்து, லூக்கா சுவிசேஷம் 12வது அதிகாரம். பின்பு ஆத்துமாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு அவன் சொல்றான் பாருங்கள், என் ஆத்துமாவே சொல்றார் பாருங்க, என் ஆத்துமாவே உனக்காக, ஆத்துமாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. என் ஆத்துமாவே நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவோடு சொல்லுவேன் என்று தனக்குள்ளே அவன் சிந்தித்து சொல்லிட்டுக் கொண்டார். பாருங்க, இங்கே ஆவிக்குரிய மனுஷன் தன் ஆத்துமாவை குறித்து எந்த எண்ணம் உள்ளவனாக இருக்கிறான்? ஆவிக்குரிய மனுஷன் தன் ஆத்துமாவை ஆராதிப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் பரலோக ராஜ்யத்திற்குரிய காரியங்களை அவன் தேடுவதற்கும் தன் ஆத்துமாவை ஆவிக்குரிய மனுஷன் ஒருமுகப்படுத்துகிறான். அதற்காகத்தான் நாம் ஆராதிக்கிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், பாடலை பாடுகிறோம், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் ஆழமாய் செல்கிறோம். ஆனால் இப்படி செய்யாத ஒரு விசுவாசி, தன் ஆத்துமாவை தேவனுக்கு நேராக திருப்பாத ஒரு விசுவாசி எப்படிப்பட்டவனாய் இருக்கிறான் பாருங்கள். அவனுடைய எண்ணமெல்லாம் என்ன? சேர்த்து வைப்பது. அவன் எண்ணமெல்லாம் என்ன? பணத்தை சேர்த்து வைப்பது, தானியத்தை சேர்த்து வைப்பது, கிடைக்கிறது எல்லாவற்றையும் கிடைத்ததை லாபம் என்று சேர்த்து வைப்பது. சேர்த்து வைத்து அவன் எல்லாவற்றையும் ஆத்துமாவை பார்த்து ரொம்ப சந்தோஷமா சொல்கிறான், என் ஆத்துமாவே அநேக வருஷங்களுக்கு, எத்தனை வருஷங்களுக்கு? 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் இல்ல, அநேக வருஷங்களுக்கு உனக்காக நான் பின்பு ஆத்துமாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருள்கள் அநேக செல்வங்கள் தேவையான எல்லாவற்றையும் சேர்த்து வைத்திருக்கிறேன். அப்ப சொல்றான், சேர்த்து வைத்ததிலே அவனுக்கு ஒரு மகிழ்ச்சி. அப்ப சொல்லுகிறான், என் ஆத்துமாவே நீ உனக்காக அநேக பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாரி. பாரு, நீ இளைப்பாரி, புசித்து குடித்து பூரிப்பாய் என்று சொன்னான். பாருங்க, உலக ஜனங்களுடைய எண்ணம் என்ன? புசிக்க வேண்டும், நன்றாக புசிக்க வேண்டும். அடுத்து என்ன செய்ய வேண்டும்? குடிக்க வேண்டும், நன்றாக குடிக்க வேண்டும். அடுத்து பூரிப்பாய் இருக்க வேண்டும். சேர்த்து வைத்தவர்களை வைத்து அவன் புசித்து குடித்து பூரிப்பாய் இருக்க வேண்டும் என்று அவன் ஆத்துமாவை பார்த்து அவன் பெருமையாக சொன்னான். உடனே ஆண்டவருடைய சத்தம் பரலோகத்திலிருந்து தொனித்து அவனை பார்த்து சொன்னது. அடுத்த வசனம் 17, மதிகேடனே சொல்றார் பாருங்க. தேவன் அவனை நோக்கி அவனை பார்த்த உடனே, வெரி குட், நீ நிறைய பொருட்களை சம்பாதித்து வைத்திருக்கிறாய், பெரிய வீட்டை கட்டி வைத்திருக்கிறாய், நிறைய பணங்களை டெபாசிட் பண்ணி வைத்திருக்கிறாய், நிறைய நகைகளை வாங்கி வைத்திருக்கிறாய், நீ ரொம்ப நல்ல மனுஷன், நீ ரொம்ப ஞானவான், உன் ஆத்துமாவுக்கு தேவையானது எல்லாத்தையும் செய்து வைத்திருக்கிறாய் என்று சொல்லி அவனை ஆண்டவர் பாராட்டவில்லை. மாறாக அவனை பார்த்து சொன்னார், மதிகேடனே. மதிகேடனே என்று சொன்னால் என்ன? அறிவு கெட்டவனே, அறிவில்லாத முட்டாளே, நீ எல்லாவற்றையும் சேர்த்து வைத்திருக்கிறாய், உன் இதயத்தை பூரிப்பாக வைக்கிறாய், புசிக்கவும்
குடிக்கவும் பூரிப்பாயிருக்கவும் தான் நீ விரும்புகிறாய். ஆனால் அங்கே ஒரு மனுஷன் இருக்கிறான். அவன் தன் ஆத்துமாவை வருத்தி, ஆத்துமாவை சீர்படுத்தி, ஆத்துமாவை ஒழுங்காக்கி, அவன் ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கையா இருந்து தன் ஆத்துமாவை சேதப்படுத்தாமல் காப்பாற்றுகிறான். ஆனால் நீயோ உன் ஆத்துமாவை உலக இன்பங்களினால், உலக பொருள்களினால், உலக செல்வங்களினால் பூரிப்பாக்க வேண்டும் என்று நீ நினைக்கின்றாயே. நீ ஞானவான் அல்ல, நீ மதியேடன் என்று சொல்லி அவனை பார்த்து இன்னொன்று சொல்கிறார். நீ நிறைய சேர்த்து வைத்திருக்கின்றாய், அது நிமித்தமாக நீ கம்பீரமாகவும் நீ மிகுந்த ஒரு ஆணவத்தோடும் இருக்கின்றாய். ஆனால் உன் ஆத்துமா இன்று இரவு உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுமே. ஆனால் உன்னுடைய ஆத்துமா, உன்னுடைய உயிர் இன்று இரவு உன்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுமே. ஆனால் நீ மூட்டை மூட்டையாய் சேகரித்து வைத்திருக்கிறவைகள், உன் ஆத்துமா இன்பமாக இருக்க வேண்டும், நீ சுகபோகமாய் இருக்க வேண்டும். அங்கே தீமோத்தேயுவிலே வேதம் சொல்கின்றது, சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடு செத்தவள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கஷ்டப்படாமல் சுகபோகமாய் இருக்க வேண்டும் என்று சேர்த்து வைத்தாயே, இன்று இரவு நீ மரித்து போனால் நீ சேர்த்து வைத்தவைகள் யாருடையவைகள் ஆகும் என்று சொல்லி ஆண்டவர் அவனை கடித்துக் கொண்டார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கின்றோம். ரெண்டு நிலைமைகளை, ரெண்டு காரியங்களை குறித்து படித்திருக்கிறோம். சங்கீதக்காரன் தாவீது தன் ஆத்துமாவை தேவனுக்கு நேராக திருப்பினார். தாவீது ஒரு பரதேசியாகவோ, தாவீது ஒன்றுமில்லாத ஒரு ஏழையாகவும் இருக்கவில்லை. தாவீது பெரிய ராஜா. அவர் தங்கத்தால் செய்யப்பட்ட அரண்மனையிலே இருந்தார். அவருக்கென்று ஒரு பெரிய தேசம் இருந்தது, அவருக்கென்று பணிவிடை ஆட்கள் இருந்தது. ஆனால் அவைகள் எல்லாவற்றையும் அவர் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. மாறாக தன் ஆத்துமாவை தேவனுக்கு நேராக திருப்பி உலக பொருள்களுக்கு அவன் விலகி, உலக ஆடம்பரங்களுக்கு, உலக இன்பங்களுக்கு அவர் விலகி தன் ஆத்துமாவை தேவன் பக்கமாய் திருப்பினார். இந்த மதிகேடனோ, இந்த மனுஷனோ தன்னுடைய ஆத்துமாவை தேவன் பக்கமாய் திருப்பாமல் வெறுமனே பூமிக்குரியவைகளை, கீழானவைகளையே தேடிக்கொண்டு அவன் தெரிந்து கொண்டிருந்தான். பழமொழி சொல்வார்கள், பன்றி செத்தால்தான் மேலே பார்க்குமா, செத்த பின்னாடிதான் அது பார்க்குமா. ஓஹோ, இவ்வளவு நாள் தெரியாமல் போய்விட்டதே, மேலே அவ்வளோ பெரிய வானம் இருக்கின்றது, அவ்வளோ பெரிய சூரியன் இருக்கின்றது, மேலே இவ்வளோ பெரிய காரியங்கள் இருக்கின்றதா. நான் பூமியிலே வாழ்ந்த போது இந்த அசிங்கமான சாக்கடையிலும் குப்பை மேட்டுகளை மட்டுமே நான் கீழே பார்த்து கொண்டு போனேனே, கொஞ்சம் மேலே பார்த்திருந்தா நான் கீழே இருக்கிறவர்களை தேடாமல் மேலே இருக்கிறவர்களை தேடி இருப்பேன் என்று சொல்லி பன்றி செத்து போன பின்னால்தான் நினைத்து பார்க்குமா. என்னுடைய பிள்ளைகளுடைய உங்களுடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்க கூடாது. நீங்கள் கிறிஸ்துவுடன் எழுந்தவர்களாய் இருப்பீர்களானால், நீங்கள் தேவனோடு எழுந்தவர்களாய் இருப்பீர்களானால், பூமிக்குரிய கீழானவர்களே அல்ல, உலகத்திற்குரியவர்களே அல்ல, நீங்கள் கிறிஸ்துவுடனே உன்னதத்திற்குரிய மேலான வேலையே நீங்கள் நாட கடுவீர்கள். இந்த பூமியில் இருக்கிற அசுத்தம், துரிச்சை, மோகம், களவு இவைகளை விட்டு கிறிஸ்து இயேசுவுடனே கூட மேலான வேலையை தேடுங்கள் என்று சொல்லி வேத வசனத்திலே நாம் அருமையாக வாசிக்கின்றோம். சங்கீதங்களின் புத்தகம் 84:2 இவ்வண்ணமாக சொல்கின்றது. தாவீது சொல்கிறார், சங்கீதம் 84:2, என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சியா இருக்கின்றது. என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேலேயே வாஞ்சையா இருக்கின்றது. பாருங்க, தாவீதுடைய ஆத்துமா, அவருடைய உள்ளம் அவ்வளோ பெரிய ராஜாவாக இருந்த பொழுதிலும் கூட அவருக்கு தேவையான எல்லாமே இருந்தது. ஆனால் அவைகளை அவர் பெரிதாக எண்ணாமல் அவர் சொல்கிறார், என் ஆத்துமா, என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேலேயே வாஞ்சியா இருக்கிறது. எப்பொழுது நான் ஆலயத்திற்கு போவேன், ஜனங்களோடு கூட எப்பொழுது நான் கர்த்தரை துதிப்பேன், எப்பொழுது தேவனை மகிமைப்படுத்துவேன். இந்த சிறுமலைகளில் இருந்தும், இந்த யோர்தான் தேசத்தில் இருந்தும், இந்த பள்ளத்தாக்குகளில் இருந்தும், இந்த எர்மோன் மலையில் இருந்தும் எப்பொழுது நான் கீழே இறங்கி
பண்டிகை ஆசரிக்கிற ஜனங்களோடு கூட எப்பொழுது நான் தேவனுடைய ஆலயத்திற்கு போவேன் என்று அவர் தேவனுடைய ஆலயத்தின் மேலேயே வாஞ்சியா இருந்தார். அங்கே உட்கார்ந்து தேவனுடைய ஆலயத்தை குறித்து அவர் எண்ணி பார்க்கிறார். சங்கீதம் 84 கீழுள்ள வசனங்களை வாசிக்கிற பொழுது, ஆண்டவரே உம்முடைய பீடங்கள் அண்டையிலே, உம்முடைய ஆலயத்தின் பீடங்கள் அண்டையிலே தகைவிலான் குருவிக்கும் அடைக்கலான் குருவிக்கும் தன் குஞ்சுகளை வைக்கின்ற இடம் கிடைத்ததே. ஆலயத்துல தகைவிலான் குருவி, அடைக்கலான் குருவி கூட ஆலயத்தில் இருக்கின்றது ஆண்டவரே. ஆனால் நானோ, என் ஆத்துமாவோ உம்முடைய ஆலயத்தின் மேல் தாகமாய் இருக்கின்றது. ஆனால் என்னால் தேவனுடைய ஆலயத்திற்குள் செல்ல முடியாத ஒரு நிர்பந்தமான நிலைமை காணப்படுகிறது என்று சொல்லி அவர் அங்கலாய்க்கின்றதை பார்க்கிறார். அவருடைய ஆத்துமா அவ்வளவு தூரம் தேவன் மேல் தாகமாய் இருந்தது. அவர் சொல்கிறார், சங்கீதங்களின் புத்தகம் 42:11 சொல்கிறார், இப்படியாய் வாசிக்கின்ற பொழுது, சங்கீதம் 42:11 சொல்றார் பாருங்க, ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்துக்கு இரட்சிப்பும், என் முகத்திற்கு இரட்சிப்பும், என் தேவனுமாய் இருக்கிறவரை, என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன், நான் இன்னும் துதிப்பேன். அவர் ஆத்துமாவை சீர்படுத்தி ஆத்துமாவை தேவனுடைய சமூகத்தில் வைத்து தாழ்த்தி அவர் ஜெபிக்கின்ற பொழுது ஒரு பெரிய விடுதலை அவருக்கு வந்து விட்டது. ஆத்துமாவில் ஒரு பெரிய தைரியம் வந்து விட்டது. இன்னொரு வசனம் அழகாக சொல்லப்பட்டிருக்கும், சொல்றார் பாருங்க, என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர் ஆண்டவரே. சொல்லுங்க, என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். ரொம்ப அருமையான வசனம். இதெல்லாம் ஆத்துமாவை தேவன் பக்கமாய் தாழ்த்தி ஜெபம் பண்ண உடனே அவருடைய ஆத்துமாவில் ஒரு பலன் வந்து விட்டது. அவருடைய ஆத்துமாவில் ஒரு தைரியம் வந்து விட்டது. நிச்சயம் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்ற ஒரு அசைக்கப்பட முடியாத ஒரு நம்பிக்கையின் விசுவாசம் அவருக்குள்ளே வந்து விட்டது. அதுதான் தன் ஆத்துமாவை பார்த்து சொல்கிறார், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? என் ஆத்துமாவே நீ கலங்காதே, என் ஆத்துமாவே நீ தேங்காதே. தேவனை நோக்கி காத்திரு, தேவனை நோக்கி காத்திரு. என் ஆத்துமாவே நீ தேவனை நோக்கி காத்திரு. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் ஆத்துமாவை நீங்கள் சீர்படுத்தி, உங்கள் ஆத்துமாவை திடப்படுத்தி, தேவன் பக்கமாய் உங்களை தாழ்த்தி, உங்கள் ஆத்துமாவை தேவனை தேடி ஜெபித்து ஆலயத்தையும் தேவ சமூகத்தையும் தேவ பிரசன்னத்தையும் வாஞ்சிக்கிற ஒரு மனுஷனாய் நீங்கள் இருப்பீர்களானால் உங்கள் ஆத்துமாவை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள், என் ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய்? உங்கள் ஆத்துமா கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் ஆத்துமா தேங்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய இருதயம் பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் என்று சொன்னால், உங்களுடைய ஆத்துமாவுக்குள்ளே தேவன் வந்திருக்கிறார். உங்கள் ஆத்துமாவுக்குள்ளே தேவனுடைய ஆவியானவர் உங்கள் ஆத்துமாவை பலப்படுத்தி அவர் தைரியப்படுத்தி இருக்கிறார். ஆகவே நீங்கள் தேவனை நோக்கி உங்கள் ஆத்துமா காத்திருக்கின்ற பொழுது உங்கள் முகத்திற்கு இரட்சிப்பு வரும், உங்கள் ஆத்துமாவுக்கு இரட்சிப்பு வரும், உங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்திற்கு அவர் பலனை தருவார் என்று சொல்லி வேதத்தில் அருமையாக நாம் வாசிக்கின்றோம். என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்துகிற ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசமாய் உறுதியாக நம்புங்கள். நீங்கள் வாசிக்கின்ற பொழுது சங்கீதங்களின் புத்தகம் 103 2வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. சொல்றார் பாருங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. தன்னுடைய ஆத்துமாவை தேவனுக்கு முன்னாலே சீர்படுத்தி இரண்டாவது அவர் சொல்கிறார், என் ஆத்துமாவே நீ அமைதியா இருக்க கூடாது, என் ஆத்துமாவே நீ மௌனமாய் இருக்க கூடாது. வேதம் சொல்கின்றது, நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருப்பாய், ஆனால் யூதருக்கு இரட்சிப்பு வேறு வழியாய் வரும் என்று சொன்னது போல சொல்றாரு, ஆத்துமாவே நீ மௌனமாய் இராதே, என் ஆத்துமாவே நீ செய்ய வேண்டிய வேலை கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் தன்னுடைய ஆத்துமாவை தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுகிறதுல அவர் பழக்குகிறார். கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிற பொழுது சங்கீதங்களின் புத்தகம் 42:8 நீங்கள் வாசித்து பாருங்கள். நம்முடைய ஆத்துமா நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். நாம் ஸ்தோத்திரம் பண்ணுகிற ஒரு மனுஷர்களாக இருக்க வேண்டும். ஆகிலும் கர்த்தர் பகற்காலத்திலே பாருங்க, ஸ்தோத்திரம் பண்ணுகிற நம்முடைய ஆத்துமா ஸ்தோத்திரம் பண்ணுகிற பொழுது ஆகிலும் கர்த்தர்
பகற்காலத்திலே தமது கிருபையை பகற்காலத்திலே தம்முடைய கிருபையை தருகிறார், கட்டளையிடுகிறார். ராக்காலத்திலே அவரை பாடும் பாட்டு, ராக்காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது, என் வாயில் இருக்கிறது. பாருங்க, கர்த்தரை நம்முடைய ஆத்துமா ஸ்தோத்திரம் பண்ணுகிற பொழுது, கர்த்தரை நம்முடைய ஆத்துமா துதிக்கின்ற பொழுது பகற்காலமாக நமக்கு மாறும். ராக்காலம் எல்லாம் பகற்காலமாக மாறும். சூரிய பிரகாசம் போல நம்முடைய வாழ்க்கையிலே வெளிச்சம் உதிக்கும். செம்மையானவனுக்கு இருளிலேயும் வெளிச்சம் உதிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய ராக்காலங்களை ஆண்டவர் பகற்காலமாக மாற்றுவார். நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கின்ற பொழுது அவர் பகற்காலத்திலே அவர் கிருபையை நம்ம மேலே ஊற்றிக்கொண்டே இருப்பார். அது சொல்லப்பட்டிருப்பாருங்க. ராக்காலம் வந்தாலும் ராக்காலத்திலே தாவீது சொல்கிறார், கர்த்தரை துதிக்கும் பாட்டு என் நாவில் இருந்தது. ராக்காலங்கள் வந்தாலும் அவர் சொல்கிறார், கர்த்தரை துதிக்கிற ஒரு மனுஷன் ராக்காலங்களிலே கர்த்தரை பாடி துதித்துக் கொண்டே இருக்கின்றார். கர்த்தருடைய பிள்ளைகளுடைய ஆத்துமாவில் இருக்க வேண்டிய 2 வகையான காரியம். கர்த்தரை எப்பொழுதுமே ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். இரண்டாவது, கர்த்தருக்கு நல்ல பாடல்களை பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். சங்கீதம் 103:1 இப்படியாய் சொல்கிறார், வாசியுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தரை சொல்றார் பாருங்க, என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி. ஸ்தோத்திரம் பண்ணுகிறதுல ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்குதுங்க. கர்த்தரை துதிக்கிறதுல ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்குதுங்க. நம்முடைய வாயிலே எப்பொழுதும் கர்த்தரை துதிக்கிற சத்தம் வர வேண்டும். நம்முடைய உதடுகளிலே எப்பொழுதுமே கர்த்தருக்கு செலுத்துகிற உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி இருக்க வேண்டும். ஒரு விசுவாசியை பார்க்கிறோமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். ஒரு வேலை செய்கிறோமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். ஒரு ஆகாரம் சாப்பிடுகிறோமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். நல்ல உடை கொடுக்கிறாரா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். தேவன் நமக்கு ஒவ்வொரு புதிய நாளை கொடுக்கிறாரா, அதிகாலையில கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். நம்முடைய வாயில கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிற ஸ்தோத்திர பலி, கர்த்தரை துதிக்கிற துதியின் பலி இருக்குமே ஆனால் நிச்சயமாகவே நம்முடைய ஆத்துமா வெறுமையாகிறாது. நம்முடைய ஆத்துமா தேவனுடைய வல்லமையினாலே நிரம்பி இருக்கும். சொல்றாரு பாருங்க, சங்கீதம் 103:1 சொல்றாரு, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அடுத்து சொல்றாரு, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த முழு உள்ளமே. இதான் ரொம்ப முக்கியம். நம்முடைய முழு உள்ளம், நம்முடைய முழு உள்ளத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். அங்க ஆண்டவர் சொன்னார், தேவனாய் கர்த்தரிடத்தில் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு ஆவியோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூறுவாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் தேவனை துதிக்கின்ற பொழுது ஒரு முழு உள்ளத்தோடு கர்த்தரை துதிக்க வேண்டும். பாதி உள்ளம் உலகத்திற்கு, பாதி சிந்தை ஆண்டவருக்கு. அந்த எண்ணம் இருக்காமல் நீங்கள் முழங்கால் படியிட்டு கர்த்தரை துதிக்கின்ற பொழுது முழு உள்ளத்தோடு கர்த்தரை நீங்கள் துதிக்க வேண்டும். அப்பொழுது உங்களுடைய ஆத்துமா செம்மையாகும். எப்படி துதிக்க வேண்டும் என்று சொன்னார் பாருங்க, சங்கீதம் 103:2 என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரின்னு சொன்னார். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. எப்படி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும்? கடந்த முறை சொன்னது போல ஸ்தோத்திர பலிகள் புக் ரொம்ப நல்லதுதான். ஆனால் அது எல்கேஜி யூகேஜி ஸ்டூடெண்ட் படிக்கிற ஒரு படிப்பின் புத்தகம். நீங்கள் புதிதாக ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு 6 மாதம் 1 வருஷம் ஆயிருக்கு என்று சொன்னால் நீங்கள் அந்த ஸ்தோத்திர பலிகள் புத்தகத்தை நீங்கள் யூஸ் பண்ணலாம், தவறே கிடையாது. ஆனால் நீங்கள் 1 வருடம் ஆன பின்பும் மறுபடியும் உங்களால் சுயமாய் ஸ்தோத்திரம் பண்ண முடியவில்லை. உங்களுக்குள்ளாக ஸ்தோத்திர பலிகள், அந்த ஆண்டவரை செலுத்துகிற ஸ்தோத்திர பலிகளுடைய அனுபவம் உங்களுக்கு பொங்கி வரவில்லை என்று சொன்னால் நீங்கள் எங்க ஒரு இடத்துல நீங்கள் தவறு செய்கிறீர்கள் சொல்லி அர்த்தம். 1 வருஷம் ஆன பின்னாடி ஸ்தோத்திர பலிகளை விட்டு, ஸ்தோத்திர பலிகள் புஸ்தகத்தை நீங்கள் அந்த பக்கம் வைத்து விட்டு நீங்கள் உட்கார்ந்து உங்கள் சுயமாக கர்த்தரை ஸ்தோத்திரித்து நீங்கள் பழக வேண்டும். எப்படி ஸ்தோத்திரிக்க வேண்டும்? கர்த்தருடைய நாமத்தை, நீ பரிசுத்த நாமத்தை நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். யெகோவா ராஃபா, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஈரே. அவர் இருக்கிறவராக இருக்கிறவர், அவர் சர்வ வல்லமையுள்ளவர். தீமோத்தேயுவின் புத்தகத்தில் வாசிக்கிறபோது அவர் ஏக சக்கராதிபதி, அவர் ராஜாதி ராஜா, அவர் காணக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர், அவர் ராஜாதி ராஜா என்று சொல்லி நாம் அநேக வசனங்களை குறித்து வாசிக்கின்றோம். அப்படிப்பட்ட கர்த்தருடைய நாமங்களை சொல்லி நாம் கர்த்தரை துதிக்கின்ற பொழுது நம்முடைய உள்ளம் நல்ல சீர்படும், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். நீங்கள் மத்திய சுவிசேஷம் 26:30 வசனத்தை வாசிக்கின்ற பொழுது வாசித்து பாருங்கள். மத்திய சுவிசேஷம்
26:30. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் கூட அவர் பூமியிலே வாழ்ந்த பொழுது நிறைய ஸ்தோத்திரம் பண்ணி இருக்கிறார். அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு இயேசுவும் அவருடைய சீஷர்களும் ஸ்தோத்திர பாட்டை பாடினார்கள். என்ன பாட்டை பாடினார்கள்? ஸ்தோத்திர பாட்டு. அவர்கள் நல்ல ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணினார்கள். வாசிங்க. அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவ மலைக்கு இயேசுவும் அவருடைய சீஷர்களும் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு, அவர் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்த பின்பு அவர்கள் ஒலிவ மலைக்கு போனார்கள். மத்தேயு சுவிசேஷம் 16வது அதிகாரம், மத்தேயு 16:36-37 வசனங்களை வாசிக்கின்ற பொழுது, இயேசு கிறிஸ்து 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் எடுத்து அவர் கையில எடுத்து முதலாவது பிதாவுக்கு நேராக அந்த 2 அப்பங்களையும் 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து பிதாவுக்கு நேராக உயர்த்தி அவர் ஸ்தோத்திரம் பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, இந்த அப்பத்திற்காக ஸ்தோத்திரம், இந்த மீனுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணினார். ஸ்தோத்திரம் பண்ணி ஜனங்களுக்கு கொடுத்த பொழுது அந்த 5 அப்பம் 2 மீன்கள் கிட்டத்தட்ட 5000 ஜனங்களுக்கு மேலாக சாப்பிடும்படியான ஒரு அப்பங்களாக பெருக்கமடைந்தது. ஸ்தோத்திர பலியிலே அவ்வளோ பெரிய ஒரு மகிமை உண்டு. நல்ல நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். நீங்கள் ஆத்திரம் பண்ணக்கூடாது, ஆத்திரப்படக்கூடாது, அவசரப்படக்கூடாது, கோபப்படக்கூடாது. இவைகளுக்கு பதிலாக வீடுகளில் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஒருவேளை உடைய கணவர் உங்கள் மேலே கோபித்துக் கொண்டு உங்களை தாக்கும்படி வருகிறாரா? உடனே நீங்கள் ஸ்தோத்திரம் 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 பிரைஸ் தி லார்ட் சொல்லி பாருங்கள். அங்கே தேவன் பெரிய காரியங்களை செய்வார். மனைவிமார்களே, உங்களுக்கு பிரச்சனை வந்து விட்டது, போராட்டம் வந்து விட்டது என்று சொல்லி நீங்கள் அடுப்படியிலே பாத்திரங்களை உருட்டுகிற ஒரு பெண்மணியா இருக்கிறீர்களா? அதை செய்யாதீர்கள். கர்த்தருக்கு நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். நீங்கள் அடுப்படியில உட்கார்ந்து கர்த்தருக்கு நல்ல ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பிரைஸ் தி லார்ட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அல்லேலூயா என்று சொல்கிற பொழுது நீங்கள் சமைக்கிற சமையல் ரொம்ப அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. எங்கள் வீட்டில் என்னுடைய மனைவி ரொம்ப அருமையாக சமைக்கிறார். ஆகவே நாங்கள் ஹோட்டலுக்கு போகிறதே கிடையாது. ஹோட்டல் சாப்பாடை விட எங்கள் வீட்டிலே சமைக்கும் சாப்பாடு அவ்வளவு டேஸ்டா இருக்கிறது. எந்த வீட்டிலும் அவ்வளவு டேஸ்டான சாப்பாடு எதிர்பார்க்கவே முடியாது. ஏனென்றால் நாங்கள் அடுப்படியில மனைவி போன உடனே அவள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறாள் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஆகவே நீங்கள் வீடுகளில் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி சமையல் செய்யுங்கள். பச்சை தண்ணீர் கூட ஆண்டவர் அதை பலரசமாக மாற்றுவார். சும்மா சாதாரணமான ரசம் வைத்தால் கூட அந்த ரசம் காணா ஒரு திராட்சை ரசம் போல இருக்கும். சும்மா சாதாரணமாக ஒரு டீ வைத்தால் கூட அந்த டீ ஒரு அமிர்தமாக இருக்கும். நீங்கள் ஸ்தோத்திரத்தோடு எல்லாவற்றையும் செய்வீர்களானால் அந்த ஸ்தோத்திரத்தில் அவ்வளோ ஒரு மகிமை இருக்கின்றது. பிரைஸ் தி லார்ட், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதா. இயேசு கிறிஸ்து அவர் தன்னுடைய வாழ்க்கையில சீசர்களோடு கூட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருந்தார். எப்பொழுதுமே ஸ்தோத்திரம் பண்ணுகிற ஒரு சிந்தை, ஒரு வாழ்க்கை அவருக்கு இருந்தது. கொலோசியர் 2:7 வாசித்து பாருங்கள். கொலோசியர்கள் நிருபம் அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசிய சபைக்கு எழுதுகிறார். 2வது அதிகாரம் 7வது வசனத்தில் வாசிக்கின்ற பொழுது, நீங்கள் போதிக்கப்பட்டபடியே, நீங்கள் போதிக்கப்பட்டபடி. அப்ப என்ன அர்த்தம்? திருச்சபையில தேவனுடைய ஊழியர்கள் விசுவாசிகளுக்கு என்ன போதிக்கிறார்கள்? ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்ல ஜெபியுங்கள், ஆவிக்குள்ளாக மாறுங்கள், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்திற்குள்ளாக நிரம்புங்கள், மாம்சத்திற்கு இடம் கொடுக்காதீர்கள், உலகத்திற்கு இடம் கொடுக்காதீர்கள், ஆவிக்குள்ளாக மாறுங்கள் என்று போதிக்கிறார். ஆகவே நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு, விசுவாசத்தில் உறுதிப்படணும். ஸ்தோத்திரத்தோடு நீங்கள் ஸ்தோத்திரத்தோடு நீங்கள் பெருகுவீர்களாக. அப்போ நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு நீங்கள் அதில் பெருக வேண்டும். எதில பெருக வேண்டும்? ஸ்தோத்திரம் பண்ணுகிறதிலே பெருக வேண்டும். எவ்வளவு தூரம் ஸ்தோத்திரம் பண்றீங்க ஒரு நாளைக்கு வீடுகள்ல? எவ்வளவு நேரம் நீங்க அல்லேலூயா சொல்றீங்க? எவ்வளவு நேரம் நீங்க கர்த்தரை பாடுகிறீர்கள்? எவ்வளவு தூரம் கர்த்தருக்கு நீங்கள் மகிமை செலுத்துகிறீர்கள்? அவ்வளவு தூரம் கர்த்தருடைய மகிமையின் பிரசனம் உங்கள் வீடுகளை மூடும். உங்களுடைய இருதயம் அவ்வளோ ஒரு அருமையான இருதயமாக மாறும். அது கொலோசியர்ல இன்னும் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். 3வது அதிகாரம் 16-17 வசனங்களை வாசிக்கின்ற பொழுது, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும், பாருங்க, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பதாக, பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பதாக சங்கீதங்களினாலும் சொல்றாரு. பாருங்க, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளாக என்னது?
சகல ஞானத்தோடு வாசமா இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளாக வாசமா இருந்தால் உங்கள் வாழ்க்கையில விசனம் வராது. கர்த்தருடைய வசனம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்குமே ஆனால் ஸ்தோத்திரம் பண்ணும். கர்த்தருடைய வசனம் உங்கள் இதயத்திற்குள்ள இருக்குமானால் நீங்கள் துதிப்பீர்கள். ஆகவே உங்கள் வாழ்க்கையில ஒருபோதும் சங்கடங்கள் வரவே வராது. வசனம் அருமையா சொல்லிருப்பார்கள். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளாக சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பதாக. பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பதாக. சங்கீதங்களினாலும் பாருங்க, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாகிய பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். அதான் சொல்றாரு, பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். எப்படி சொல்றாரு பாருங்க. கீர்த்தனைகள் என்ன அர்த்தம்? ஸ்தோத்திர பாடல். கீர்த்தனை என்ன அர்த்தம்? ஸ்தோத்திர பாடல். ஞான பாட்டுன்னு என்ன அர்த்தம்? வேத வசனத்தோடு கூடிய பாடல்கள். எல்லா பாடல்களையும் நான் பாடிக்கொண்டிருக்கூடாது. இந்த பாடல் ஸ்தோத்திர பாடலா? இந்த பாடல் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு ஏற்ற பாடலா? அதை பார்த்து பாடணும். அடுத்து ஞான பாட்டு. ஞான பாட்டுனா என்ன அர்த்தம்? பாடுகிற பாடல்ல வேத வசனங்கள் இருக்கிறதா? பாட்டுக்காரர் வேத வசனத்துல மையமா வைத்து பாடி இருக்கிறாரா? இல்லாவிட்டால் அதுல உலக காரியங்களை புகுத்தி பாடி இருக்கிறாரா? அப்படி ஜாக்கிரதையா இருந்து நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். எல்லா ஸ்தோத்திர பலிகளையும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டது கிடையாது. பரிசுத்தமான ஒரு ஸ்தோத்திர பலி. தேவனுக்கென்று அவர் பரிசுத்தம் உள்ளவர். ஆண்டவர் சொன்னார், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் உங்கள் நடக்கையில் எல்லாவற்றிலையும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொன்னார். அந்த பரிசுத்த பாடல்களை, ஞான பாட்டுகளை, கீர்த்தனைகளை நீங்கள் பாடி எதை செய்தாலாவது, வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் பக்தியுடன் பாடி பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கார். சங்கீதங்களின் புத்தகம் 103:20 இப்படியாய் சொல்கிறது. வாசித்து பாருங்கள். சங்கீதங்களின் புத்தகம் 103:20. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே அவரை ஸ்தோத்திரியுங்கள். பாருங்க, யார் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பார்கள்? கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறவர்கள். அடுத்து வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிற பலத்த சௌரியவான்கள். பலத்த சௌரியவான்கள் என்று சொன்னால் மைட்டி வான்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பலத்த சௌரியவான்கள் என்று சொன்னால் வல்லமை உள்ளவர்கள் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருப்பார்கள். இன்னும் நீங்கள் வாசிப்பீர்களானால் சங்கீதங்களின் புத்தகம் 103:21. கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய யார் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பார்கள்? கர்த்தருக்கு பிரியமானதை யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்கள் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பார்கள். அவர் பணிவிடைக்காரராய் யார் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பார்கள்? கர்த்தருக்கு பணிவிடை செய்கிறவர்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்கள், கர்த்தருக்கு வேலை செய்கிறவர்கள் அவரை ஸ்தோத்திரிப்பார்கள். அவருடைய சர்வ சேனைகளே அவரை ஸ்தோத்திரிப்பார்கள். அவருடைய சர்வ சேனைகள்னா மேல இருக்கிற வானம், கீழே இருக்கிற பூமி, மரம், செடி, கொடி, நட்சத்திரங்கள், அங்கிருக்கின்ற கோள்கள் எல்லாமே சர்வ சேனைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சர்வ சேனைகளும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருக்கின்றது. ஆகையினால்தான் ஸ்தோத்திரம் பண்ண நம்முடைய ஆத்துமாவிலே பலன் பெருகிக் கொண்டே இருக்கும். இந்த மே மாதம் அருமையான நாட்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நல்ல நேரங்களை கொடுத்திருக்கிறார். நல்ல ஆண்டவருக்கு நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகின்ற பொழுது அந்த ஸ்தோத்திரத்தினாலே உங்களுக்கு கிருபை பெருகும். ஸ்தோத்திரத்தினாலே சகல நன்மைகளையும் ஆண்டவர் உங்களுக்கு தருவார். சங்கீதம் 103:2 வாசித்து பாருங்கள். சங்கீதம் 103:2. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. சொல்றார் பாருங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அப்போ ஆண்டவர் செய்த சகல உபகாரங்களையும் மறக்க கூடாது. உபகாரம் என்றால் என்ன அர்த்தம்? நன்மை, அனுகூலம். இன்னும் நாம ஆழமா சொல்லணும்னா உபகாரம் என்ன அர்த்தம்? பெனிஃபிட்ஸ், போனஸ், ப்ராஃபிட்ஸ், கிஃப்ட்ஸ். வருஷம் முழுவதும் ஒரு எம்ப்ளாயி, பிரைவேட்டோ கவர்மெண்ட்லோ அவர் வேலை செய்கிறார். வேலை செய்கின்ற பொழுது மாதந்தோறும் சம்பளம், அது அவருக்கு தேவையான சம்பளம். ஆனால் வருஷத்துல ஒரு முறை போனஸ் கொடுக்கிறாங்க. 2 மாத சம்பளத்தை சேர்த்து ஒரு மாதம்
ஒரு மனுஷன் 50,000 மாச சம்பளம் வாங்குறாருன்னா போனஸ் 1,00,000 ரூபாய் கொடுப்பாங்க. அதாங்க ஆண்டவர் கொடுக்கிற உபகாரம். தேவன் உங்களுக்கு எல்லாமே டெய்லி கொடுக்கிறாரு. சாப்பாடு கொடுக்கிறாரு, தண்ணீர் கொடுக்கிறாரு, உடை கொடுக்கிறாரு, உணவு கொடுக்கிறாரு, எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுக்கிறாரு. அவர் கொடுக்காமல் இல்லை. பாருங்க, இன்றைக்கு கரண்ட் பில்லு ஈரோட்டுக்கு நிறைய சார்ஜ் பண்ணிட்டாங்க. ஆனாலும் ஆண்டவர் நமக்கு இலவசமான கரண்ட சூரியன்ல இருந்து ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நம்ம வெயில்ல நிக்கிறோம். அதுக்கெல்லாம் கரண்ட் பில் போட்டா எத்தனை பில் நம்ம கட்ட வேண்டியது வரும்? அது தேவன் கொடுக்கிற கிஃப்ட், தேவன் கொடுக்கிற பெனிஃபிட்ஸ், தேவன் கொடுக்கிற போனஸ். ஒரு ஆக்சிஜன் சிலிண்டருக்கு எவ்வளவு காசு செலவு பண்றாங்க மருத்துவமனையில. ஆனால் நாம் எல்லாரும் கோடிக்கணக்கான ஜனங்கள் உலகத்துல ஆக்சிஜன் சுவாசிப்பதற்கு ஆண்டவர் ஃப்ரீ சப்ளை பண்றார். ஃப்ரீ ஆக்சிஜன் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இதுக்கெல்லாம் நம்ம எவ்வளவு பில் கட்ட வேண்டியது வரும்? இதெல்லாம் ஆண்டவர் கொடுத்த நன்மைகள், ஆண்டவர் கொடுத்த போனஸ், ஆண்டவர் கொடுத்த கிஃப்ட், ஆண்டவர் கொடுத்த பரிசு. இதற்கு பேர் தான் உபகாரம். உபகாரம்னா ஏதோ ஒரு சின்ன நன்மை அப்படி நினைச்சிட்டு கூடாது. கர்த்தர் செய்த ஒவ்வொரு உபகாரங்களையும் மறக்கவே கூடாது. மறந்து நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். நாம் கர்த்தர் செய்த உபகாரங்களை நாம் எண்ணி 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 துதிப்போமானால் நம்மால் சும்மா இருக்க முடியாது. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருப்போம். ஆகவே தான் சங்கீதக்காரர் சொல்றாரு, சங்கீதம் 117, சங்கீதம் 117 12, 13, 14 வசனங்களை வாசிக்கின்ற பொழுது சங்கீதக்காரர் அவருடைய உபகாரங்களை குறித்து அருமையாக அதிலே சொல்லியிருக்கிறார். சங்கீதம் 117, 12, 13, 14. 116. கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகளுக்காக நான் என்னத்தை செலுத்துவேன் சொல்றாரு பாருங்க. கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகளுக்காக நான் என்னத்தை செலுத்துவேன்? கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும், பாருங்க, கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு என்னத்தை செலுத்துவேன்? அவருக்கு நான் என்னத்தை செலுத்துவேன்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். ஹalleluya. ரொம்ப அருமையான கிரேட் மேன், அருமையான சூப்பர் மேன் யாருன்னு கேட்டா நான் சொல்வேன் தாவீது, கிங் ஆஃப் டேவிட். அவர் நல்ல ஒரு கர்த்தரை துதிக்கிற ஒரு மனுஷன். ஆகவேதான் துதிக்கிற மனுஷர் 150 சங்கீதங்களை எழுதி பாடலா எழுதி வைத்திருக்கிறார். எத்தனை? 1, 2 அல்ல, 150 சங்கீதங்களை அவர் எழுதி வச்சிருக்க. எல்லாமே பாடல்கள் தான், புலம்பல் கிடையவே கிடையாது. எரேமியா அவர் புலம்புகிற ஒரு மனுஷரா இருந்தார். நல்ல அருமையான மனுஷர், ஜெபிக்கிற ஒரு மனுஷர், பாவத்திற்காக கதறுகிற ஒரு மனுஷர். புலம்பல் எத்தனை அதிகாரம் இருக்கிறது? புலம்பல்ல 4 5 அதிகாரம் தான் இருக்கிறது. ஆனால் சங்கீதங்கள் எவ்வளவு? 150 சங்கீதங்கள் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆத்மாவை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, திடப்படுத்தி, ஆத்மாவின் மேல நீங்கள் தாகமாய் இருப்பீர்களானால், ஆத்மாவின் மேல நீங்கள் தாகமாய் இருப்பீர்களானால் உங்களுடைய வாழ்க்கையில புலம்பல் 5 அதிகாரம் தான் உங்கள் வாழ்க்கையில புலம்பல். நீங்க இன்னும் அது கம்மி பண்ணலாம், 3ஆக கம்மி பண்ணலாம், 1ஆக கம்மி பண்ணலாம். புலம்பலே உங்கள் வாழ்க்கையில இருக்கக்கூடாது, புலம்ப கூடாது. அநேகர் புலம்பி புலம்பியே வாழ்க்கை கெடுத்துக் கொள்கிறார்கள். எனக்கு அது இல்லை, எனக்கு இது இல்லை, எனக்கு அப்படி இருக்கிறது, இப்படி இருக்கிறது சொல்லி புலம்ப கூடாது. தேவன் கொடுத்த நன்மைகளை, தேவன் கொடுத்த கிருபைகளை எண்ணி இருக்கிறத வைத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே இதை எனக்கு கொடுத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம், உயிர் கொடுத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம், உணவு கொடுத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம், உடை கொடுத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம், இதெல்லாம் கொடுத்தீரே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று 150 சங்கீதங்களை போல நீங்கள் ஸ்தோத்திரங்களை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். புலம்பல்களை குறைத்து அவைகளை இல்லாமல் பண்ண வேண்டும். சங்கீதக்காரர் சொல்றாரு, கர்த்தர் எனக்கு செய்த உபகாரங்களுக்காக நான் என்னத்தை செலுத்துவேன்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய நாமத்தை தொழுது கொள்வேன் என்று அவர் அருமையாக சொல்கிறார். லூக்கா சுவிசேஷம் 17ஆவது அதிகாரம் 12 இருந்து 17 வரைக்கும் வாசிப்பீர்களானால், நீங்க அப்புறமா நீங்க வாசிங்க வீடுகள்ல. லூக்கா சுவிசேஷம் 17ஆவது அதிகாரம் 12 இருந்து 17 வரைக்கும் வாசிப்பீர்களானால், இயேசு கிறிஸ்து அவர் எரிகோ வழியாக நடந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார். நடந்து போய் கொண்டிருக்கிற பொழுது குஷ்டரோகிகள் 10 பேர், ஐயரே, இயேசு ஐயரே, எங்களை குணமாக்கும், நாங்கள் குஷ்டரோகத்தினால கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம்
என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து கூச்சலிடுகிறார்கள். கூச்சலிட்ட உடனே ஆண்டவர் சொன்னார், குஷ்டரோகிகளே, நீங்கள் உங்களை கொண்டு போய் ஆசாரியனுக்கு காட்டுங்கள். நீங்கள் ஆசாரியனிடத்திலே போய் உங்கள் குஷ்டரோகங்களை காட்டுங்கள் என்று சொல்லிதான் ஒரு வார்த்தை சொன்னார். சொன்ன உடனே ஆசாரியனுக்கு தங்களை காண்பிக்கும்படியாக அவர்கள் போகின்ற பாதி வழியில, ஆசாரியனுக்கு காண்பிக்கும்படி போகின்ற பாதி வழி பாதி போகிற பொழுது அந்த 10 குஷ்டரோகிகளும் சொஸ்தமானார்கள். ஹல்லேலூயா. உச்சந்தலை முதற்கொண்டு உள்ளம் கால் வரைக்கும் இருந்த குஷ்டரோகம் அவர்களை விட்டு நீங்கி போனது. ரொம்ப ஆச்சரியப்பட்டார்கள். ஆசாரியனே போய் பார்க்கல, இயேசு போய் பார்க்க சொன்னார், பாதி வழியிலே சுகமாயிடுச்சு என்று சொல்லி ஒரு மனுஷன் பிரமிப்படைந்தார். ஒரு குஷ்டரோகி மேலிருந்து கீழ் வரைக்கும் பார்த்தார். அவருடைய தோல்லாம் பழைய தோலாக மாறிவிட்டது. துள்ளி குதித்து ஒரே ஓட்டமாக இயேசுவினிடத்தில் ஓடி வந்தான். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அவருடைய பாதப்படியிலே விழுந்த ஆண்டவரை வணங்கி, ஆண்டவரே என்னுடைய குஷ்டரோகம் எல்லாம் சுத்தமாக்கினீரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை பணிந்து கொண்டான். ஆண்டவர் பார்த்து ஆச்சரியப்பட்டார். ஆச்சரியப்பட்ட உடனே ஆண்டவர் சொன்னார், சுத்தமாக்கப்பட்டவர்கள் 10 பேர் அல்லவா? நீங்கள் வருகின்ற பொழுது 10 பேர் அல்லவா வந்தீர்கள்? ஒருவன் மாத்திரமே திரும்பி வந்திருக்கிறாய். ஆனால் வந்த 10 பேரும் சொஸ்தமானார்கள். மற்றவர்கள் எங்கே? ஆண்டவர் சொன்னார், சொஸ்தமான 9 பேரும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணாமல் ஓடிவிட்டார்கள். ஆனால் ஒரே ஒரு சமாரியன் மாத்திரமே அவன் திரும்பி வந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை நன்மைகளை ஆண்டவர் உங்களுக்கு செய்திருக்கிறார். உயிர் கொடுத்திருக்கிறார், சுகம் கொடுத்திருக்கிறார், பலன் கொடுத்திருக்கிறார். அதற்கு நாம் ஆண்டவருக்கு நன்றி கடனாக ஆண்டவருக்கு நாம் திரும்பி வந்து ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். 9 பேரும் திரும்பி போனார்கள். ஒரே ஒரு சமாரியன் மட்டும் வந்தார். சமாரியர்கள் யூதர்களால் அருவருக்கப்பட்டவர்கள், அவர்கள் புறஜாதிகளாக இருந்தார்கள். ஆனால் அந்த சமாரியன் தான் நன்றி உள்ள ஒரு மனுஷனாக இருந்தார். லூக்காவின் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல நீங்கள் வாசிக்கின்ற பொழுது இயேசு ரோமை சொல்கிறார். ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போனான். எரிகோவுக்கு போகின்ற வேளையில கள்ளர் கையில் அவன் சிக்கிக் கொண்டான். கள்ளர்கள் அவனுடைய வஸ்திரங்களை உரிந்து அவனை அடித்து அவனை குற்றுயிராக்கி உயிருக்கு போராடும் நிலைமையில அவனை காயப்படுத்தி அவனை தெருவோரத்துல அவன் வழியிலே அவனை விட்டு விட்டு போனார்கள். அவனோ உயிருக்கு போராடி கொண்டிருந்தான். அந்த வழியே ஒரு ஆசாரியன் வந்தான். அவன் பக்கமாய் விலகி போனான். அதன் பக்கத்திலே லேவியன் ஒருவன் வந்தான். அவனும் உதவி செய்யாமல் பக்கமாய் விலகி போனான். ஒரு சமாரியன் அந்த வழியிலே வந்தான். சமாரியன் வந்து அவனுடைய தன்னுடைய கழுதையின் வண்டியை விட்டு கீழே இறங்கி மனதுருகி அந்த புற்றுராய் கிடந்த மனுஷனை அவனுடைய காயங்கள் எல்லாம் கழுவி எண்ணெய் வார்த்து தன்னுடைய சுய வாகனத்தின் மேல் ஏற்றி கொண்டு போய் சத்திரக்காரத்திலே விட்டு அந்த புற்றுராய் கிடந்த அந்த மனுஷனுக்கு மறு உயிர் கொடுக்கும்படியாக செய்தான். அந்த சமாரியன் வேலை சமாரியன் தீண்டப்படாத நினைத்துக் கொண்டிருக்கலாம். அந்த சமாரியன் தான் அங்கே ஒரு மனுஷனுக்கு, லேவியன் கைவிட்ட மனுஷன், ஆசாரியன் கைவிட்ட மனுஷனுக்கு ஒதுக்கப்பட்ட சமாரியன் தான் உதவி செய்தார். யோவான் புத்தகம் 4ஆம் அதிகாரத்தை முழுவதுமாக வாசிக்கின்ற பொழுது இயேசு யாக்கோபின் கிணறண்டையிலே அவர் வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அங்கே சமாரியா தேசத்து ஸ்திரீ ஒருவள் வந்து ஆண்டவரோடு சம்பாஷணை பண்ணுகிற பொழுது அந்த சமாரிய ஸ்திரியை குறித்து எல்லா விவரங்களையும் இயேசு கிறிஸ்து சொன்னார். இயேசு கிறிஸ்து சொன்ன உடனே அங்கே வேதம் சொல்கின்றது, அந்த சமாரிய ஸ்திரீ இயேசுவை அன்போடு நேசித்தாள், வசனத்திற்கு செவி சாய்த்தாள், தேவனுடைய சத்தத்தை கேட்டாள், தன்னுடைய பாவங்கள் எல்லாம் அறிக்கையிட்டு ஒரு புது மனுஷியாக மாறினாள். உடனே அவள் தன்னுடைய குடத்தை அந்த யாக்கோபு கிணற்றண்டையில வைத்துவிட்டு ஊருக்குள்ளாக ஓடி அங்குள்ள ஜனங்களுக்கெல்லாம் இயேசுவை குறித்து சொல்கிறார். அங்க இயேசு வந்திருக்கிறார், என் வாழ்க்கை குறித்து தெளிவாக சொன்னார், எனக்கு உதவி செய்தார், என் பாவத்தை மன்னித்தார், வாருங்கள் இந்த இயேசுவை பார்ப்போம் என்று சொல்லி அந்த சமாரியா
தேசத்திலே பட்டணத்திலே இருந்த எல்லா மனுஷரையும் கொண்டு வந்து சுவிசேஷத்தினாலே அந்த மனுஷி நிரப்பினாள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த சமாரியாவின் பட்டணத்திலே மிகுந்த மகிழ்ச்சி உண்டாயிருந்தது. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள், தேவனுக்கு மகிமை செலுத்துங்கள். உங்கள் மூலமா உங்கள் வீடு ஆசீர்வாதமாக இருக்கும், உங்கள் தெரு ஆசீர்வாதமாக இருக்கும். தேவன் மகிமையான காரியங்களை செய்வார். சங்கீதம் 103 3ஆம் வசனத்தை வாசிங்கள். சங்கீதம் 103:3. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து சொல்றார் பாருங்க, நீங்கள் முழு உள்ளத்தோடு உங்கள் ஆத்துமாவை சீர்படுத்துகிற பொழுது, முழு உள்ளத்தோடு நீங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிற பொழுது, நீங்கள் அவருடைய உபகாரங்கள் எல்லாம் செய்த நன்மைகள் எல்லாம் மறக்காமல் இருக்கிற பொழுது, வேதம் சொல்கின்றது அவர் உங்கள் அக்கிரமத்தை எல்லாம் மன்னிக்கிறார். என்ன மன்னிக்கிறார்? அக்கிரமம் என்று சொன்னால் ஈஸியா நீங்க புரிந்து கொள்ளலாம். கிரமத்திற்கு எதிரானது அக்கிரமம், கிரமத்திற்கு ஒழுங்குக்கு எதிரானது அக்கிரமம். இன்னும் அக்கிரமம் என்று சொன்னால் அது கிரிமினல் குற்றம். அக்கிரமம் என்று சொன்னால் மிகப்பெரிய தவறு என்று சொல்லி அர்த்தம். நாம் தெரிந்தும் செய்கின்ற ஒரு தவறுக்கு பேர் தான் அந்த அக்கிரமம் என்று சொல்லி அர்த்தம், கிரிமினல் குற்றம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எவ்வளோ கிரிமினல் வேலைகளை இருதயம் செய்திருக்கின்றது, எவ்வளோ ஏமாற்று, எவ்வளோ அண்டர் கிரவுண்ட் ஒர்க், எத்தனை நிலைமையில நாம் தெரிந்த குற்றங்களை பண்ணியிருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் நெஞ்சு தைரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நெஞ்சு தைரியத்தோடு கூட யார் என்ன பண்ணாலும் பரவாயில்ல, நான் அந்த குற்றத்தை செய்வேன் என்று செய்தது. இதெல்லாம் பேர் தான் அக்கிரமம் என்று சொல்லி அர்த்தம். ஆதியாகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கின்ற பொழுது, ஆதியாகமம் 6:5, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும். பாருங்க, மனுஷனுடைய அக்கிரமம் என்று சொன்னால் நெஞ்சு தைரியம். இது கிரிமினல் குற்றம், மகாபெரிய தவறு. இடதுபுறமாய் செல்லுங்கள் அப்படின்னு செல்லுகிறதுக்கு பதிலாக வலதுபுறமாய் சென்றால் என்ன? அது அங்கு சொல்கிறது. வாசிங்கள் மறுபடியும். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் பாருங்க, அவன் இருதயத்தின் நினைவு, அது அவன் ஆத்துமாவின் நினைவு எல்லாம் நித்தமும் பொல்லாதது, ரொம்ப worst. அவன் மனுஷன் பாருங்க, இருதயத்தில் நினைக்கிறது எல்லாமே ரொம்ப ரொம்ப worst-ஆன எண்ணங்கள், ரொம்ப மோசமான எண்ணங்கள். மற்ற மனுஷன் உயரக்கூடாது, மற்ற மனுஷனுக்கு குழி பறிக்கணும், மற்ற மனுஷன் நல்லா இருந்தா பிடிக்காது, பொறாமை, பலவிதமான அசுத்தமான எண்ணம், ஒரு நல்ல எண்ணமே கிடையாது. இதெல்லாம் தான் ஆண்டவர் சொல்றாரு கிரிமினல். இத சொல்றாரு அக்கிரமம் பெருகி போச்சு. ஆண்டவர் சொல்றாரு ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்திலே அக்கிரமம் பெருகி போச்சு. மனுஷனுடைய அக்கிரமம் பெருகிறது என்று கண்டு, மனுஷனுடைய இருதயத்தின் நினைவெல்லாம் மிகவும் பொல்லாதது என்று கண்டு, நித்தமும் பொல்லாதது என்று கர்த்தர் கண்டு, தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கின மனுஷனுக்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். பாருங்க, அது அவருடைய இருதயத்தில் ரொம்ப விசனமாக இருந்தது. நோவாவின் காலத்திலே ஜனங்கள் அக்கிரமம் பண்ணார்கள். என்னென்ன அக்கிரமம் சொன்னால் பட்டியலிட்டால் நேரம் பத்தார். ஆகவேதான் ஆண்டவர் தீர்மானம் பண்ணார், அந்த ஜனங்களை எல்லாரையும், நோவா காலத்தின் ஜனங்கள் எல்லாரையும் தண்ணீரிலே அழித்து முழு உலகத்தையும் ஜலப்பிரளயத்தினாலே அழிக்கும்படியாக ஆண்டவர் தீர்மானம் பண்ணினார். அதன்படியாக 40 நாள் இரவும் பகலும் அவர் மேலே வானத்திலிருந்து மிகப்பெரிய தண்ணீரை வரவிட்டு ஊற்றுக்கண்கள் திறக்கப்பட்டு, அந்த ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்திலே வாழ்ந்த அந்த காலத்து முழு உலகத்தையும் ஆண்டவர் அந்த ஜலப்பிரளயத்தினால் அழித்து போட்டார். நோவாவின் குடும்பம் 8 பேரை தவிர அந்த காலத்தில் வாழ்ந்த உலக ஜனங்கள் எல்லாருமே மரித்து போனார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரைஸ் தி லார்ட். பாருங்கள், அன்றைக்கு எத்தனை கோடி பேர் இருந்தார்கள் என்று நமக்கு தெரியாது, எத்தனை லட்சம் பேர் இருந்தார்கள் என்று தெரியாது. அன்றைக்கு இருந்த எல்லாரும் ஜலப்பிரளயத்தினாலே, ஆண்டவருடைய அந்த கோபத்தினாலே, அந்த அக்கிரமம் பண்ண ஜனங்கள் எல்லாரும் அழிக்கப்பட்டார்கள். ஆனால் சங்கீதம் 103
3 இப்படியாய் சொல்கிறது, அவர் உன் அக்கிரமத்தை எல்லாம் மன்னிக்கிறார். ஹல்லேலூயா. ஏசாயா அங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, 53வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, தேவனோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மேல் விழப்பண்ணினார். வேதம் சொல்கின்றது, நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் மேல் விழப்பண்ணினார். அவர் 53வது அதிகாரத்தில் நம்முடைய அக்கிரமங்களை சுமந்தார், நம்முடைய மீறுதல்களை சுமந்தார், நம்முடைய பாவங்களை சுமந்தார் அப்படின்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். எப்படி அவர் மன்னித்தார்? நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால், அந்த நோவா காலத்து ஜனங்களை அழித்து அவளை அப்படியே விட்டுவிடவில்லை, மாறாக நோவா காலத்து ஜனங்களுக்கு ஒரு மன்னிப்பையும் ஆண்டவர் கொடுத்தார், அவர்களுக்கு ஒரு நித்திய ஜீவனையும் ஆண்டவர் உண்டாக்கி கொடுத்தார். எப்படி? வாசித்து பாருங்கள். 1 பேதுரு புத்தகம் 3வது அதிகாரத்தில் 1 பேதுரு 3 அந்த ஆவிகள் 1 பேதுரு 3 19 1 பேதுருவின் புத்தகம் 3வது அதிகாரம் 19வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். 19 அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். பாருங்க, மேல வசனத்தை வாசிங்க. 18வது வசனம், ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலை உண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். ஏனென்று சொன்னால், அவர் நம்மையும் தேவனிடத்தில் சேர்க்கும்படியாக, இந்த பூமியில் உள்ள எல்லா மக்களையும் தேவனிடத்தில் சேர்க்கும்படி, அவருடைய அக்கிரமங்களை மன்னிக்கும்படி அவர் மாம்சத்திலே கொலை உண்டு ஆவியிலே அவர் உயிர்ப்பிக்கப்பட்டார். உடனே பாருங்கள், அங்க ஆதியாகமம் 6வது அதிகாரத்திற்கும் 1 பேதுரு 3வது அதிகாரத்துக்கும் இடைப்பட்ட வருஷங்களின் அளவு எவ்வளவு என்று எனக்கு தெரியாது. ஆனால் நிறைய காலங்கள் இருக்கும் என்று சொல்லி நான் நினைக்கின்றேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை திரும்பி பார்க்கிறார். ஐயோ, நோவாவின் காலத்திலே அக்கிரமம் பண்ணின ஜனங்களை, முழு உலகத்து ஜனங்களையும் இந்த ஜல பிரளயத்தினாலே அழித்து போட்டோம். 8 பேர் மட்டும் காக்கப்பட்டார்கள். அந்த அழிந்து போன ஆத்துமாக்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து அவருடைய அக்கிரமங்களை மன்னிக்கலாம் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட உடனே அவர் ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டு, அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தாலுமே அவர் அடக்கம் பண்ணப்பட்ட அவர் ஆவியிலே உயிர்த்தெழுந்தார். வெறும் அவர் மரித்த சடலமாக உள்ளே இருக்கவில்லை, அவர் ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டு நேர அவர் எங்கே போகிறார் என்று சொன்னால், நோவா காலத்தில் இருந்த அந்த ஜல பிரளயத்தினாலே அழிக்கப்பட்ட அந்த ஜனங்கள் இருக்கின்ற, அந்த ஆவிகள் இருக்கின்ற காவல் இடத்திற்கு போகிறார். அவர்களை காவல் பண்ணி வைத்திருக்கிற இடத்திற்கு போகிறார். இடத்திற்கு போய் அவர்களுக்கு பிரசங்கித்தார். வேதம் சொல்கிறது, அந்த ஆவிகளுக்கு அவர் என்ன செய்தார்? அவர் பிரசங்கித்தார். வேதம் சொல்கின்றது, அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போனவைகள், அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை அக்கிரமத்தினால மரித்து போயிருந்தாலும் நாம் நியாயம் தீர்க்க கூடாது. அவர்களையும் கூட தேவன் அந்த ஆவிகளுக்கு அவர் பிரசங்கம் பண்ணி அவர்களுடைய அக்கிரமங்களை மன்னித்து நித்திய ஜீவனுக்கு கொண்டு வர தேவனாய் முடியும். தேவனுடைய பிள்ளைகளே, அக்கிரமம் எதுவா இருந்தாலும் தேவன் நம்முடைய அக்கிரமங்களை மன்னிக்க அவர் போதுமான ஆண்டவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னிப்பார். கொஞ்சம் நீங்க யோசித்து பாருங்க, உங்க அக்கிரமங்கள் என்னென்ன அக்கிரமம் பண்ணிருக்கீங்க, அதெல்லாம் உங்க ஆத்துமாவோடு சொல்லி, ஆத்துமாவிலே நீங்க யோசனை பண்ணி தேவனிடத்திலே சொல்லி ஜெபிக்கின்ற பொழுது அக்கிரமத்தோட நீங்கள் இருக்கக்கூடாது. பிரியமானவர்களே, அந்த அக்கிரம எண்ணத்தோடு இருக்கக்கூடாது, அக்கிரம சிந்தையோடவே இருக்கக்கூடாது, அக்கிரம வாழ்க்கையோட இருக்கக்கூடாது. அதில் நீங்கள் மீண்டு வெளியே வர வேண்டும் என்று சொல்லிதான் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். சங்கீதங்களின் புத்தகம் 103 3வது வசனத்தை வாசியுங்கள். சங்கீதம் 103 3.
அவர் உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, அவருடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, ஆண்டவர் நம்முடைய அக்கிரமத்தை மன்னிக்கிறது மட்டுமல்ல, நம்முடைய நோய்கள் எல்லாத்தையும் குணமாக்குறார். நோய்கள் நம்முடைய அக்கிரமத்தினால வந்திருக்கலாம், இல்லாட்ட நோய்கள் பேய்கள் மூலமாக வந்திருக்கலாம், இல்லாட்ட நோய்கள் நம்முடைய சரீரத்திலே நம்முடைய பலவீனமான உறுப்புகளிலே வந்திருக்கலாம். என்ன நோய்களாக இருந்தாலும் இந்த மே மாதம் இந்த முதல் வாரத்திலே சுகமளிக்கிற வல்லமை உங்கள் மேல் இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உங்கள் நோய்களை எல்லாம் தேவன் குணமாக்குகிறார். தேவனுடைய மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினால பாவம் வந்திருந்தாலும் அங்கே ஏசாயா 53:5 இப்படியா சொல்கின்றது, அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகின்றோம். மெய்யாகவே 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 அவர் நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம், அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமும் அவர் தேவனால் அடிபட்டு, பாருங்க, மெய்யாகவே நம்முடைய அக்கிரமங்களை நம்முடைய துக்கங்களை சுமந்தார். கடைசியில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய தழும்புகளால் நாம் எல்லாரும் குணமாகிறோம். அவருடைய தழும்புகளால் நாம் எல்லாரும் குணமாகிறோம். எரேமியா 8:22 வாசித்து பாருங்கள். எரேமியா 8:22 கீலேயாத்தின் பிசின் தைலம் இல்லையோ, ரண வைத்தியனும் இல்லையோ, அங்கே இல்லையோ, பின்ன ஏன் என் ஜனமாகி குமாரத்தி சொஸ்தமடையாமல் போனால் என்று சொல்லப்பட்டிருப்பாருங்க. தேவனுடைய பிள்ளைகளே, கீலேயாத்தின் பிசின் தைலம், கீலேயாத்தில் இருக்கிற பிசின் தைலம் அங்கே வியாதியஸ்தரை குணமாக்குற வல்லமை உண்டது. அங்க இருக்கின்ற ரண வைத்தியன் அங்கே ஜனங்களுடைய காயங்களை கட்டுகிற ஒரு மிக மிக மேலான ஒரு வைத்தியன் அங்கே இருந்தான். ஆகவே தான் வேதம் சொல்கின்றது, கீலேயாத்தின் பிசின் தைலம் ரண வைத்தியன் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக இருக்கின்றார். எரேமியா 8:22 வாசிக்கின்றோம், கீலேயாத்திலே பிசின் தைலம் இல்லையோ, கீலேயாத்தின் பிசின் தைலம் இல்லையோ, ரண வைத்தியனும் அங்கே இல்லையோ, ரண வைத்தியனும் அங்கே இல்லையோ, பின்ன ஏன் என் ஜனமாகிய குமாரத்தி சொஸ்தமடையாமல் போனார். நீங்கள் ஒருவேளை நீங்கள் சொஸ்தமடையாமல் இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் வியாதினாலே பீடிக்கப்பட்டிருக்கலாம். இப்பொழுது நீங்கள் ஜெபிங்க, உங்கள் ஆத்துமாவை ஒருமுகப்படுத்துங்கள், உங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் தேவ சமூகத்தில் சொல்லுங்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். அவர் உங்கள் நோய்கள் எல்லாம் இப்பொழுதே குணமாகும். இப்பொழுது right now in the name of Jesus கர்த்தர் உங்களை சுகப்படுத்துகிற நேரம். ஹalleluya. எங்கெல்லாம் உங்களுக்கு பலவீனம் இருக்கிறதோ அங்கெல்லாம் உங்கள் கைகளை இப்பொழுதே வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது இறங்கி வரும் இயேசுவின் நாமத்தினாலே. தேவனே கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த வேளையிலே யாரெல்லாம் பலவீனத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, ஹalleluya, கிட்னி ஃபெயிலியர், ஹார்ட் ஃபெயிலியர், லங்ஸ் ஃபெயிலியர், இன்னும் முடக்குவாதம், உள்ளுறுப்புகள்ல பலவீனம், வெளி உறுப்புகள்ல பலவீனம் என்று யாரெல்லாம் அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, இந்த மத்தியான வேளையில சுகமளிக்கிற வல்லமை இறங்கி வரட்டும். கீலேயாத்தின் பிசின் தைலம் ரண வைத்தியன் அவரை தொடுவீராக, தழும்புகளால் அவர்கள் சுகம் அடைவார்களாக இயேசுவின் நாமத்தினால். இந்த மே மாதம் இந்த முதலாவது வாரத்துல பிள்ளைகள் எல்லாரும் சுகமடைய வேண்டும். என்னாகமம் 21:6 சொல்லப்பட்டிருப்பார்கள், அங்கே ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்தார்கள். அவர்கள் முறுமுறுத்த பொழுது ஆண்டவர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளாக அனுப்பினார். அந்த கொள்ளிவாய் ஜனங்கள் லட்சக்கணக்கான இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளாக புகுந்து அநேகர் கழித்தது, அநேகர் செத்து போனார். உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டு பண்ணி ஒரு மரத்திலே தூக்கி வைத்து அதை பார்க்கும்படி செய். யாரெல்லாம் அந்த கொள்ளிவாய் சர்ப்பம் கடித்ததோ அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்க்கிறவர்கள் பிழைத்துக் கொள்வார்கள். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. உங்களுக்கு எந்த பலவீனமாக இருந்தாலும் மரத்தில, சிலுவை மரத்தில உங்களுக்காக மரித்த, சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். இந்த 103வது சங்கீதத்தை இந்த மே மாதத்தின் வாக்குத்தத்தமாக வைத்து அதுல நீங்க 1, 2, 3, 4, 5 வசனங்களை கையில வைத்து ஜெபிங்க. ஒரு சுகமளிக்கிற வல்லமை உங்கள் மேல் இறங்கி வரும். ஹalleluya, ஹalleluya. அதே சங்கீதம் 103:4 இப்படியாக வாசிக்கின்றோம். சங்கீதம் 103:4 உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, சொல்லப்பட்டு பாருங்க, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு அவர் பாதுகாத்துக் கொள்வார். உங்கள் உயிரை ஆண்டவர் மீட்டுக் கொள்வார். சங்கீதம் 33:18-19 இப்படியாக வேதவசனம் சொல்கின்றது. சங்கீதம் 33:18-19 தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள்
தம்முடைய கிருபைக்கு பயந்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கும். பாருங்க, மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கும், மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும், பஞ்சத்திலே அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. தேவன் உங்களை பஞ்சத்திலே உயிரோடு கூட காப்பார். நோய் உங்களை பிராணன் சேதம் வராதபடி தேவன் உங்களை பாதுகாத்துக் கொள்வார். 1 சாமுவேல் 19 அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, தன் பிராணனை கையில வைத்துக் கொண்டு, தன் உயிரை கையில வைத்துக் கொண்டு அங்கே பெலிஸ்தனாகிய கோலியாத்தை தாவீது கொன்றான். ஆனால் தாவீது பெலிஸ்தனை கொன்றது நிமித்தமாக சவுல் தாவீதை காய்மகாரமாய் பார்த்து கொண்டே இருந்தான், பொறாமையோடு பார்த்து கொண்டே இருந்தான். என்றைக்கு தாவீது பெலிஸ்தனாகிய கோலியாத்தை கொன்றானோ அன்றிலிருந்து சவுல் தாவீதின் உயிரை, தாவீதின் சரீரத்தை, ஆத்துமாவை கொல்லும்படியாக வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருந்தான். தாவீது ஒவ்வொரு நாளும் தன் உயிரை கையில வைத்துக் கொண்டு அவன் பிராணன் தப்ப அங்கும் இங்கும் ஓடி ஒளிந்து கொண்டிருந்தான். ஆனால் வேதம் சொல்கின்றது, ஆண்டவர் தாவீதின் உயிரை சவுலின் கையில ஒப்பு கொடுக்கவே இல்லை. ஹல்லேலூயா. இன்றைக்கும் கூட ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், உங்கள் பிராணனை வாங்க தேடுகிற நோய்க்கு உங்களுடைய சரீரத்தை ஆண்டவர் ஒப்பு கொடுக்க மாட்டார். உங்களுடைய பிராணனை வாங்க தேடுகிற மனுஷர்களுக்கு உங்களை ஆண்டவர் ஒப்பு கொடுக்க மாட்டார். துஷ்டன் கையிலே உங்களை ஆண்டவர் ஒப்பு கொடுக்க மாட்டார். உங்களுக்கு விரோதமாய் எழும்புகளுடைய கையிலே ஆண்டவர் உங்களை ஒப்பு கொடுக்க மாட்டார். மாறாக உங்களுடைய ஆத்துமாவை ஆண்டவர், உங்கள் உயிரை ஆண்டவர் இந்த மே மாதத்திலே மட்டுமல்ல, ஒவ்வொருடைய ஜீவ காலம் எல்லாம் நீங்கள் தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவீர்களானால் தேவன் உங்கள் பிராணனை அவர் பாதுகாத்துக் கொள்வார். சங்கீதக்காரர் அழகாக ஜெபிக்கிறார். சங்கீதம் 25:7 வாசிக்கின்ற பொழுது, ஆண்டவரே என் இளவயதின் பாவங்களை எனக்கு மன்னியும், என் இளவயதின் பாவங்களை எனக்கு மன்னியும் ஆண்டவரே என்று சொல்கிறார். அடுத்து அங்கே சொல்கிறார் பாருங்க, ஆண்டவரே பாதி வயதில் என்னை எடுத்துக்கொள்ளாதிரும் ஆண்டவரே, பாதி வயது நான் செத்து போக கூடாது ஆண்டவரே, என் ஆத்துமாவை துஷ்டர்களுக்கும் என் ஆத்துமாவை துஷ்ட நாய்களுக்கும் விலக்கி காத்துக் கொள்ளும் ஆண்டவர் என்று சொல்லி தாவீது அழகாக ஜெபிக்கிறார். நீங்கள் பாதி வயதில் நீங்கள் செத்து போக மாட்டீர்கள், நீங்கள் வாழ்வாங்கு வாழ்வீர்கள். நீங்கள் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் நீங்கள் காண்பீர்கள். கொரோனா வைரஸ் உங்களை அழிக்க முடியாது, அது உங்களுடைய பிராணனை எடுத்துக்கொண்டு போகாது. மாறாக ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், கர்த்தரை துதியுங்கள். இந்த பெரிய ஆக்கினியில் இருந்து நீங்கள் மீண்டு வருவீர்கள். ஏசாயாவின் புத்தகம் அங்க சங்கீதம் 103:5 இப்படியா சொல்லி வாசித்து பாருங்கள். சங்கீதம் 103, நன்மையினாலே உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப பால வயது போலாகும். எவ்வளவு அருமையான ஒரு வாக்குத்தத்தம், எவ்வளவு அருமையான ஒரு சமாதானமான வசனம் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது, என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது, இதை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, கழுகுக்கு சமானமாய் உங்கள் வயது திரும்ப வாழ வயது போலாம். கழுகுக்கு சமானமாய் என்று சொன்னால் இந்த ஹிஸ்டரி எல்லாருக்கும் தெரியும், அது விவரமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சங்கீதம் 40:31 இப்படியா சொல்கிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து சட்டைகளை அடித்து உயரே எழும்புவார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள், ஓடினாலும் இளைப்படைந்து போக மாட்டார்கள். நீங்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறீர்கள் அல்லவா? ஸ்தோத்திரம் பண்ணி விழித்திருக்கிறீர்கள் அல்லவா? உற்சாகமாக இருக்கிறீர்கள் அல்லவா? உங்களுடைய அக்கிரமங்கள் எல்லாம் ஆண்டவர் மன்னித்தார் அல்லவா? கர்த்தர் செய்த உபகாரங்களை நீங்கள் மறக்காமல் இருக்கிறீர்கள் அல்லவா? ஆகினாலே காத்திருக்கிற நீங்கள் புது பலன் அடைவீர்கள். நீங்கள் புது பலன் அடைவீர்கள். உங்கள் பழைய பலன் உங்களுக்கு வேண்டாம். ஒரு புது பலன், ஒரு புது திராட்சை ரசம், ஒரு புதிய வல்லமை, ஒரு புதிய அக்கினி, ஒரு புதிய மகிமை உங்கள் மேல் இந்த வேளையில இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் விசுவாசிங்கள். உங்கள் வயது திரும்ப வாழ வயது போலாம். வாழ வயதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? வாலிப வயது. ஒரு 20 வயசு பையன் எப்படி இருப்பான், ஒரு 25 வயசு வாலிபர்கள் எப்படி இருப்பார்கள்? அவளுக்கு புது ரத்தம், அவளுக்கு புதிய உறுப்புகள், ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருப்பாங்க. ஆகவே இளம் கன்று பயம் அறியாது என்று சொல்லி அவள் எதற்குமே பயப்பட மாட்டார்கள். பார்த்துருவோர் கை அப்படின்னு சொல்லுவார்கள். அதே போலதான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஒருவேளை உங்களுக்கு வயது 80 இருக்கலாம், ஒருவேளை 90 இருக்கலாம்,
ஒருவேளை 40 இருக்கலாம், ஒருவேளை 58 இருக்கலாம், இல்லாட்ட 51 உங்களுக்கு ஆரம்பமா இருக்கலாம். நீங்கள் ஒன்று பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வயது திரும்ப வாழ வயது போலாகும். உங்களுடைய வயது மறுபடியும் ஒரு 20 வயதுக்கு நேராக திரும்புகிறது. தேவன் உங்களுக்கு திரும்பும் வாழ வயதை அவர் தருவார். ஏசாயா 38 1 வாசித்து பாருங்கள். ஏசாயா 38:1. அந்நாட்களில் எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். மரணத்துக்கு ஏதுவா பாருங்க. எசேக்கியா ராஜா நல்ல அருமையான ஒரு ராஜா. அவர் போல் அந்த தேசத்தை கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டி ஆளுகை செய்தவர் யாருமே இருக்க முடியாது. அருமையான ஒரு ராஜா எசேக்கியா ராஜா. அந்த நாட்களே எசேக்கியா ராஜாவுக்கு வியாதி வந்தது. மரணத்துக்கு ஏதுவாய் அந்த வியாதி அந்த வியாதி அவருக்கு மரணத்திற்கு ஏதுவா, மரணத்திற்கு சமீபமா இருந்தான். அப்பொழுது ஆமோஸின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அப்பொழுது ஆமோஸின் குமாரனாகிய ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜா கிட்ட போய் அவனை நோக்கி அவனை பார்த்து சொல்லுகிறார், நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும். எசேக்கியா ராஜா, உம்முடைய வீட்டு காரியத்தை நீர் ஒழுங்குபடுத்தும். நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று நீர் மரித்து போவீர் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். பாருங்க, எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு மரண தருவாயில் இருந்தார். ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசி அனுப்பி சொல்றார், பாருங்க எசேக்கியா ராஜா வீட்டுக்காரங்களை ரெடி பண்ணுப்பா, என்னென்ன பண்ணும் எல்லாம் ரெடி பண்ணிரு, நீ மரித்து போவா என்று சொன்னார். ஆனால் உடனே எசேக்கியா அந்த வார்த்தையை கேட்டு அமைதியா இருக்கவில்லை. பின்வரும் வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிக்க முடியுமா? அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி நீர் உமது வீட்டு காரியத்தை அடுத்து அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர் புறமாக திருப்பி, பாருங்க இந்த செய்தி வந்த உடனே சுவர் பக்கமாய் தன் முகத்தை திருப்பி கர்த்தரை நோக்கி கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக என் ஆத்துமா நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து இருதயத்திலே உத்தமமாக நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஒருவேளை நீங்கள் உத்தமர்களாக இருந்த பொழுதும் கூட, உண்மை உள்ளவர்களாக இருந்த பொழுதிலும் கூட, உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைகள், ஏதோ ஒரு பயங்கள், ஏதோ ஒரு போராட்டங்கள் உங்களுக்கு வந்திருக்கலாம். பயப்பட வேண்டாம். நீங்கள் சுவர் பக்கமாய் உங்கள் முகத்தை திருப்பி, பரலோகத்தின் பக்கமாய் உங்கள் முகத்தை திருப்பி எசேக்கியாவை போல தைரியமாய் சொல்லுங்கள், ஆண்டவரே, சங்கீதம் 103 பிரகாரம் என் ஆத்துமா கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறது, என் முழு உள்ளமும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறது. ஆகவே இந்த பலவீனம் எனக்கு வேண்டாம், இந்த தரித்திரம் எனக்கு வேண்டாம், இந்த கடன் எனக்கு வேண்டாம், இந்த பயங்கரமான யுத்தம் எனக்கு வேண்டாம், எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, இந்த பயங்கரமான நோய் எனக்கு வேண்டாம் என்று எசேக்கியாவை போல நீங்கள் அழுது ஜெபியுங்கள். என்ன நடந்தது? நடந்த சம்பவம் என்ன? அப்பொழுது ஏசாயாவுக்கு உண்டான கர்த்தருடைய அப்பொழுது மறுபடியும் ஏசாயாவுக்கு ஆண்டவர் வார்த்தை கொடுக்கிறார். நீ போய், எசேக்கியா ஜெபித்த ஜெபம் பரலோகத்தில் எட்டினது. நீ போய் ஏசாயா பார்த்து சொல்கிறார் ஆண்டவர், ஏசாயா நீ எசேக்கியாவிடத்திலே எசேக்கியாவை நோக்கி போய், எசேக்கியாவை நோக்கி உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கின்ற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ உன் நாட்களோடு 15 வருஷங்களை உனக்கு கூட்டுவேன். ஆமென், ஹalleluya. பாருங்க, இந்த செய்தி வந்த உடனே எசேக்கியா அப்படியே ஓகே ஆண்டவர் என்னை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லவில்லை, ஓகே நான் உம்மிடத்தில் வருகிறேன் என்று சொல்லவில்லை. ஏன் ஆண்டவர் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை? நான் உண்மையா தானே இருந்தேன், உத்தமமா தானே இருந்தேன், எனக்கு ஏன் பிரச்சனை? எனக்கு வேண்டாம், எனக்கு உயிர் போக கூடாது, என் ஜீவன் எனக்கு வேண்டும், நான் இன்னும் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று விடாப்பிடியாய் ஜெபித்தார். ஜெபித்த பொழுது ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு எசேக்கியாவுக்கு 15 ஆண்டுகளை கூட்டி கொடுத்தார். ஹalleluya. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே,
நீங்களும் கூட உங்களுடைய வாழ்நாளை குறித்து நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் உங்கள் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் உங்கள் சந்ததிகளையும் நீங்கள் அவர்கள் வாழ்கிறதையும் நீங்கள் காணாமல் நீங்கள் மரிக்க மாட்டீர்கள். ஒருவேளை கர்த்தருடைய வருகை வந்தால் நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவீர்களே தவிர நீங்கள் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காணும் மட்டும் நீங்கள் மரிக்க மாட்டீர்கள். தேவன் உங்களுக்கு ஆயுசு வருஷங்களை நீங்க ஆண்டவர் உங்களுக்கு கூட்டி கொடுத்து கொண்டு ஆண்டவர் ஆயுசின் வருஷங்களை ஆண்டவர் உங்களுக்கு திரளாக கூட்டி கொடுக்க அவர் சர்வ வல்லமையுள்ளவராக இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த செய்தியின் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்படியே கண்களை மூடுவோம். கேட்ட வார்த்தை பிரகாரமாக ஜெபியுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவருடைய அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு நன்மையினால் ஒரு வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. அன்பும் இரக்கமும் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த மே மாதம் இந்த முதலாவது நாளில கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின் செய்தி, கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின் வார்த்தை எங்களோடு கூட வந்தபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மேல இந்த வார்த்தை நிறைவேறட்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்கள் மேல கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறட்டும். பயங்கள் நீங்கட்டும், பதட்டங்கள் நீங்கட்டும், கட்டிகள் உடையட்டும், வியாதிகள் மாறட்டும். பரிசுத்த ஆவியானவர் ஒரு பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீராக. ஜெபத்தை கேட்டு அப்படியே செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியோட அன்பும் ஐக்கியம் சிநேகம் வேண்டும் என்று கர்த்தர் வரைய பரியந்தம் மாறாமல் இருப்பதாக. ஹalleluya, praise the Lord.